வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ் வைஸ் வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்தாச்சு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து பார்த்தோம், சிவக சிந்தாமணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, இந்த 15 கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னால் என்னென்னு தெரியணும். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னால் ஃபஸ்ட்டு காப்பியம் வந்து நாககுமார காப்பியம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாககுமார காப்பியம், ரெண்டாவது வந்து உதயகுமார காப்பியம், மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம். இதில் நமக்கு யசோதர காவியம் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி, அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி. அப்போ ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்ன? நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. சரிங்களா, ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்ற சொல்ல ஃபஸ்ட்டு யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவை தாமோதரனார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏற்படுத்தியிருப்பார். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்ற சொல்லை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, சிவை தாமோதரம் பிள்ளை தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இதில் ஏதாவது ஒன்றோ இல்லை பலவோ வந்து குறைஞ்சி வரதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐஞ்சிறுனாலே அறம், பொருள், இன்பத்தில் ஏதாவது ஒன்று குறைஞ்சி வருது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ உதயகுமார காவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆசிரியர் பேர் வந்து இருக்காது. ஃபஸ்ட் நம்ம உதயகுமார காவியம் பார்க்கலாம். இதுக்கு ஆசிரியர் பேர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பெண் துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணம். ஓகேங்களா, எத்தனை சருக்கங்கள் அப்படின்னு கேட்பாங்க, 6 சருக்கங்கள். அது என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்தப்பா வகையை சார்ந்தது. சரிங்களா, என்ன பாவகை அப்படின்னா விருத்தப்பா. அடுத்தது நாககுமார காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆசிரியர் பேர் கிடையாது, சமண சமயம்தான். அடுத்தது எத்தனை சருக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சருக்கங்கள். இதுக்கு என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதுக்கும் விருத்தப்பா வகை தான். சரிங்களா, அடுத்தது யசோதர காவியம். யசோதர காவியம் பற்றி உங்களுக்கே தெரியும், இதுக்கும் ஆசிரியர் பேர் வந்து கிடையாது. என்ன சமயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயம். சரிங்களா, எத்தனை சருக்கங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 சருக்கங்கள். என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. சரியா, இந்த நூலோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. யசோதர காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா யசோதரன் அப்படின்னு சொல்லி ஒரு அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்றை பற்றி கூறதுனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யசோதர காவியம் சொல்லுவாங்க. யசோதர காவியத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர்கொலை தீது அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு கேட்பாங்க. உயிர்கொலை தீது அப்படின்னு சொல்கிற நூல் என்னன்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயிர்கொலை தீது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், யசோதர காவியத்தை தான் சொல்லுவோம். சரிங்களா, இந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட உத்தர புராணத்திலிருந்தும் யசோதர சரித்திரத்திலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் நாணம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவேன்னு சொல்லி இந்த பாட்டு வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்து நீலகேசி காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தில் தருமுறை சருக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா தீர்வனவும் தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் தீராது. நோயின் தன்மைகள் வந்து 3 வகைப்படும். ஆனால் மருந்தினால் நீங்கள் வந்து ஒரு வகை, எதிலும் தீராத தன்மையுடையது இன்னொரு வகை. ஆனால் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனாலும் தீராமல் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து கஷ்டத்தை அதாவது துன்பத்தை வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகற்றுவதற்கு அரியவை அப்படின்னு சொல்லி பிறவி துன்பங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் இதெல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்வனம் தீரா அந்த பாடல் வந்து நீலகேசி காப்பியத்தோட தருமுறை சருக்கத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது சூளாமணி. சூளாமணிக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து இருப்பாங்க, தோளாமொழி தேவர். இது உங்களுக்கே தெரியும். சூளாமணிக்கு ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா தோளாமொழி தேவர். இது சமணத்தை சார்ந்தது. அடுத்தது எத்தனை சருக்கங்கள் கேட்டிங்கன்னா 12 சருக்கங்கள். ஓகேங்களா, இந்த கதை வந்து ஸ்ரீபுராணத்தில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சூளாமணி எந்த புராணத்தில் இருக்கிறதா கேட்பாங்க. இந்த கதை வந்து ஸ்ரீபுராணத்தில் இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, சரி ஓகே. இப்போ நான் 5 சொல்லிட்டேன். 5ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருப்பாங்க. சூளாமணி அப்படின்னா தோளாமொழி தவிர டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நம்ம அந்த 15 கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழியை சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் தான் என்ன அப்படின்னா சூளாமணி. அடுத்தது பாருங்க, நீலகேசி ஒரு சமய காப்பியம் பார்த்தோமா, ரைட்டு. அடுத்தது குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னா நீலகேசி.
எதுக்கு மறுப்பாக வந்து எழுதினாங்க அப்படின்னா குண்டலகேசிக்கு மறுப்பாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நூல் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நீலகேசி அப்படின்னா தெருட்டு அப்படின்னு சொல்லி இந்த நூலை சொல்லுவாங்க. யார் வந்து உரை எழுதியிருப்பாங்க நீலகேசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர வாமன முனிவர் தான் இதுக்கு வந்து உரை எழுதியிருப்பாங்க. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீலகேசியை தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தனை சருக்கங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 சருக்கங்கள் இருக்குது நீலகேசியில். நீலகேசினாலே நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. உதயகுமார காவியம் அப்படின்னா பசுமாவதி, அங்கங்கே யார் ஃபேமஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நீலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமலேகை. யசோதர காவியம்னா அமிழ்தமதி. அடுத்து சூளாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பிரபை. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் படிக்கலைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. நீலகேசி என்பவரால் எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னா நீலகேசி வந்து எந்த பாவல் வந்து சொன்னோம் அப்படின்னா விருத்தப்பா வந்து சொன்னோம். மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூல் எழுதியவர் தான் விபி புலந்தார். இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. குண்டலகேசிக்கு மறுப்பாதான் என்ன எழுதியிருப்பாங்கன்னா நீலகேசி எழுதுனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது சிலம்பு அப்படின்னா கண்ணகி, மணிமேகலைனா மாதவி, கம்ப ராமாயணம்னா சீதை, சூளாமணி இப்போ தான் பார்த்தோம் யார் சுயம்பிரபை. சரிங்களா? சூளாமணினா யார் வருவாங்க? சுயம்பிரபை வந்து வருவாங்க. அடுத்தது தமிழ் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கம் யார்? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதிதாசன். சிட்டு கவினாதா பாரதியார். சேக்கிழார் பிள்ளை தமிழ்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணினா தோளாமொழி தேவர். அடுத்தது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வளையாபதி தான். என்ன வளையாபதி? ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. அப்போ ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி. இதுதான் சரிங்களா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அடுத்தது எது பொருந்தாததாக கேட்குறாங்க. மேலே எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள் கொடுத்துட்டு பொருந்தாத நமக்கு ஐஞ்சிறுங்காப்பியங்களை வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ நாககுமார காவியம், உதயகுமார காவியம், நீலகேசி இதெல்லாமே என்னது ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அப்போ குண்டலகேசின்றது ஐம்பெருங்காப்பியங்கள். அப்போ எது நமக்கு பொருந்தாதது? குண்டலகேசி. சரியா? அடுத்தது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? நான் சொன்னேன்னா சமண முனிவரால் தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வந்து எழுதப்பட்டுச்சுன்னு. அடுத்தது குண்டலகேசிக்கு எதிராக வந்த நூல் தான் என்ன அப்படின்னா நீலகேசி. சரிங்களா? அடுத்தது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே என்ன காப்பியம்னா சமணம் தான். ஐஞ்சிறுங்காப்பியம் இருக்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? சமணம். அடுத்தது சிற்றிலக்கியத்துக்கு பொருந்தாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி தான் சொல்லுவாங்க. சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியம் பொருந்தாத நூல்னா ராவண காவியம் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஐஞ்சிறுங்காப்பியங்களில் பொருந்தாதது ராவண காவியம். ஓகேவா? ஓகேப்பா, 15 கேள்விகள் பார்த்தோம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் வீடியோஸ் பண்ணனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.